பார்வதி கமருதீனுக்கு கிடைச்ச நீதி தான் அது. ஸோ மக்கள் அடித்த அடியில் நடிப்பு அரக்கி கிறிஸ்டஃபரை வெளியாக்கிட்டாங்க. சாண்ட்ராவை எவிக் பண்ணி வேறு லெவல் சம்பவம். விஜய் சேதுபதிக்கு வேறு வழி இல்லைங்க. என்ன தான் ஃப்ரெண்டு மனைவியாக இருந்தாலும் எவிக் பண்ணி தான் ஆகணும். ஸோ அடித்து வேறு லெவலில் கொண்டாடிட்டு இருக்காங்க. இன்றைக்கி என்னென்னா கமருதீன் வந்து இந்த எவிக்ஷனை கொண்டாடுறதுக்குன்னே கமருதீன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஒரு மீட்டு ரெடி பண்ணியிருக்காங்க. ஃபேன்ஸ் மீட் அண்ட் க்ரீட்டுன்னு ரெடி பண்ணி ஆவடி இருக்குது பார்த்தீங்களா, ஆவடி, சென்னை ஆவடியில் போய் மீட் பண்ணுறாங்க. கமருதீன் இன்றைக்கி வெளியே வர்றான். பாரு வெளியே வரல, கமருதீன் வெளியே வர்றான். அது மட்டும் இல்லாமல் கமருதீன் இன்னொரு துரோகமும் பண்ணுறான். அதாவது இவ்வளோ அடி வாங்கி கேவலமாக அசிங்கப்படுத்தியிருக்காங்க. திரும்ப விஜய் டிவி கூப்பிடுதுன்ட்டு உள்ளே போகிறதுக்கு ரெடி ஆகிட்டான். கடைசி ஃபைனலுக்கு வந்து டிஆர்பிக்காக அலைகிறாங்க விஜய் டிவி. ஸோ பாருக்கிட்ட போய் கேட்டிருக்காங்க. பாரு முடியாதுன்னு சொல்லி அடித்து தும்சம் பண்ணிருச்சு. ஸோ ஆனால் பாருக்கு நீதி கிடச்சிருச்சு. சாண்ட்ரா வெளியே போய் பண்டிகையை கொண்டாடுங்களே அப்படின்ட்டு வெடியை போட்டு என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்காங்க பாரு ஃபேன்ஸு. மக்கள் எல்லாமே வந்து நடிப்பு அரக்கி அனுப்புனதில் வந்து பெரிய அளவில் ஒரு சந்தோஷமாக இந்த கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. கமருதீன் வந்து என்னென்னா காலில் விழுந்தெல்லாம் மன்னிப்பு கேட்டான். அதெல்லாம் வந்து கேவலம். இருந்தாலும் வந்து அதுக்கெல்லாம் என்னென்ன பண்ணிச்சு, நாடகம் போட்டுச்சு, அதில் தானே மாட்டினுச்சு அதுக்கு. ஸோ பாரு கூட நின்று கேட்டுட்டு மன்னிப்புலாம் வந்து உன்னை காலில் விழுந்தெல்லாம் கேட்க முடியாது, உன்ட்ட மன்னிப்பு கேட்பேன், முடிஞ்சால் எடுத்துக்க, இல்லைன்னா போயிட்டாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு தான் பார்வை போணுச்சு. ஸோ கமுரு அந்த மாதிரி கிடையாது. ஆனால் வந்து கர்மா இஸ் பூமரங் நடந்திருக்கு. ஸோ வேறு லெவல் ஹாப்பியாக இருக்குது. ஏன்னா வந்து சும்மா மிக்சரை வச்சுக்கிட்டு சும்மா சாண்ட்ராவை கொண்டு போய் உள்ளே வச்சுக்கிட்டு சாண்ட்ராவாச்சும் கொஞ்சம் அழுது கண்டன் கொடுக்கும். அதுவும் இல்லை. இப்போ உள்ளே இருக்கவெல்லாம் மிக்சர் பாய்ஸ். அடுத்த வாரம் பாருங்களேன், அன்பு கேங்கெலாம் உள்ளே போயிடும். ஸோ எங்கள் வீட்டில் எல்லா நாளும் கார்த்திகை அப்படின்னு பாட்டெல்லாம் போட்டு பக்கமாக போயிட்டுருப்பாங்க. இந்த கேவலம் தான் நடக்க போகுது. நீங்களே சொல்லுங்கள் மக்களே. ஒன்றும் கிடையாது. அரோரா, விக்ரம், சபரி, திவ்யா, ஓரளவு திவ்யாவுக்கு ஓட்டு அதிகமாக இருக்குது. அதுவும் பிஆர் ஓட்டுன்றுவாங்க. ஸோ அரோரா கொடுக்க போகிறீங்களா? ஏஆர்எம் கான்செப்டில் பார்த்தா அரோரா கொடுக்கறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ அடுத்த வாரம் பார்க்குறதுக்கு ஒன்றும் இருக்காதுங்க. செலிப்ரேஷன் பேரில் உட்காந்துக்கிட்டு கூத்தடிச்சு கும்மாள் அடிக்க போகிறாங்க. எதுவும் இந்த வினோத் எதுவும் வந்து வாட்டர் மிலான் வினோத்துக்கும் சண்டை வந்துக்கிட்டு ஸோ அவங்களுக்குள்ள ஒரு காமெடி பண்ணிக்கிட்டு ஏதாச்சும் பண்ணிக்கிட்டு மேலகன் காம்போ மாதிரி பண்ணிக்கிட்டு இருந்தாங்கன்னா அது கொஞ்சம் பார்க்குற மாதிரி இருக்கும். மற்றபடி எல்லாம் வந்து கிரிஞ்சு தான் இருக்கும். கிரிஞ்சு மேக்ஸாக இருக்கும். இப்போ ஆதிரையும் எப்ஜியும் அவங்க உட்காந்து லவ் பண்ணிகிட்டு இருப்பாங்க ஒரு பக்கம். ஸோ என்னென்ன கூத்தடிக்க போகிறாங்கன்னு தெரியல அடுத்த வாரம். ஆனால் வந்து மக்களே நடிப்பு அரக்கி கிறிஸ்டபர் மூஞ்சி வெளியே போச்சு. அப்பா மக்களுக்கே பெரிய ஒரு ரிலீஃபுங்க இது வெளியே போனது. கொண்டாடுறாங்க. ஐயோ சாண்ட்ராவுக்குள்ள அவ்வளோ நெகட்டிவிட்டி. இன்னும் ஒரு வாரம் வச்சுருந்தாங்கன்னா இன்னும் முடிச்சிருப்பாங்க கதையை. பிரச்சனை சோழியை முடிச்சிருப்பாங்க. பரவாயில்ல. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வெற்றி.